நம்ம அடி அண்ணாமலையார் கோவிலில் இருக்கோம். இதுதான் ஆதி அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. குழுமணி விநாயகர் ஆலயம் இதை தரிசிச்சுட்டு தான் நம்ம உள்ளார போய் அடி அண்ணாமலையாரை வந்து நம்ம தரிசிக்கணும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அடி அண்ணாமலையார் கோவிலை நம்ம பார்க்க போகிறோம். நமச்சிவாய். அடி அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம். கோவில் உள்ளார நம்ம இந்த வாசல் வழியாக தான் போகணும். கோவிலுடைய புனரமைப்பு பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஆகவே கோவில் முழுக்க வந்து இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அதிகமாக கோவிலை வந்து சுற்றி காட்ட முடியாது, ஏன்னா வேலைகள் நடந்துட்டுருக்கிறதுனால. ஓரளவுக்கு கோவிலுடைய அவுட்டர் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் பெருமான் தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்படி வந்தால் கோவிலுடைய இடதுபுறமாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கோவிலுடைய மண்டபம். இங்கேயும் வந்து வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இது கோவிலுடைய பின்புற பிரகாரம். இங்கே வந்து எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிற மாதிரி நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இதன் வழியாக நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயும் வந்து பணிகள் நடந்துட்டுருக்கு. மூலஸ்தான கோபுர வேலைகளும் நடந்துட்டுருக்கு. அம்பாலோட கோபுர வேலைகளும் நடந்துட்டுருக்கு. இங்கிருந்தும் நம்ம அண்ணாமலையாரோட மலையை தரிசனம் பண்ண முடியும். கோவில் சிறிய கோவில் தான். இந்த வழியாக நம்ம வந்தோம்னா இதுதான் வந்து நம்ம வந்து உள்ளார போய் மூலவரையும் அம்பாளையும் கால பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர வழி. கோவிலுடைய வலதுபுறம் விநாயகர் பெருமானும் இடதுபுறம் முருகப்பெருமான் பால தண்டாயுத பாணியாக அருள் பாலிக்கின்றார். அவர்களை வணங்கிட்டு நம்ம வந்து உள்ளார போகணும். நந்தி பெருமான் கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு துவாரபாலர்களை வணங்கி இது ஆதி அண்ணாமலையாரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட ஆதி அண்ணாமலையார் நடராஜ பெருமான் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆதி அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை வலம் வர இந்த வழியாக வந்தால் தட்சிணாமூர்த்தி. இந்த கோவிலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல உருவான அண்ணாமலையார் ஆலயம் பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார். இதன் பிறகு தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் வந்து உருவாகியிருக்கு. ஆகவே ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டிய ஸ்தலம், வணங்க வேண்டிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். உண்ணாமலையார் தாயார் சன்னதி, அம்பாள் சன்னதியிலிருந்து வந்தால் கால பைரவர் சன்னதி. கால பைரவரை வணங்கிட்டு நம்ம இந்த பக்கம் நவகிரகங்களை வணங்கிட்டு வெளியில் வந்துடலாம். இதுதான் பிரம்மதேவரால் முதல்ல பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். இதுதான் வந்து ஆதி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே எப்படி வந்து கிரிவலம் வந்துட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரியே இங்கேயும் தரிசனம் பண்ணணும். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருள் எல்லோருக்கும் கிட்டட்டும். ஹரஹர மகாதேவ்.